ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோ வந்து நேற்று தைப்பூசத்தப்போ ஷூட் பண்ண வீடியோ தான். நம்ம வந்து நேற்று தைப்பூசத்துக்காக வல்லக்கோட்டை கோவில் போயிருந்தோம். நிறைய பேருக்கு வந்து கோவில் போய் அப்பனை வந்து தரிசனம் பண்ண முடியாமல் போயிருக்கோம். ஸோ அவங்களுக்காக என்னால் முடிஞ்ச கிளிப்பிங்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே நடைவழி பயணம் பண்ணி தான் கோவிலுக்கு போவாங்க. ஆனால் இந்த வருஷம் எனக்காகவும் பாப்பாவுக்காகவும் வேண்டி பைக்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். வல்லக்கோட்டை கோவிலுக்கும் நிறைய பக்தர்கள் வந்து நடைவழி பயணம் பண்ணி தான் வந்து ஐயனை தரிசனமும் பண்ணுறாங்க. அப்படி நிறைய பேர் நேற்று வந்திருந்தாங்க. நாங்கள் எப்போ வல்லக்கோட்டை கோவில் போனாலும் அன்னதான சாப்பாடை வந்து போய் சாப்பிட்ருவோம். நேற்றுக்கும் அந்த மாதிரி போனதுமே வந்து அன்னதானம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி பார்க்க லைனில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாப்பிட தான் போயிருந்தோம். நேற்றுக்கு முழுக்க முழுக்க வந்து அன்னதான பிரசாதம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அன்னதான கூடத்தில் மட்டும் இல்லை, வெளியிலையும் நிறைய பேர் வந்து அன்னதானம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நல்லா திருப்தியாக அன்னதான பிரசாதம் சாப்பிட்டுட்டு தான் ஐயனை பார்க்கறதுக்கு நம்ம கோவில்கிட்ட போயிருந்தோம். நேற்றுக்கு வல்லக்கோட்டை கோவில்லையும் வந்து சரியான கூட்டம் வந்திருந்தது. நானும் நிறைய ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தேன். வடபழனி கோவில், சிறுவாபுரி கோவிலெல்லாம் வந்து பெரிய கியூ நின்றுட்டு இருந்தது. அதே மாதிரி தான் வல்லக்கோட்டை கோவில்லையும் வந்து பெரிய கியூ இருந்தது. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒரு கோபுரம், இந்த கோபுரத்தை அப்படியே நம்ம சுற்றிட்டு வந்து தான் வந்து உள்ளே போய் ஐயனை பார்த்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ கூட்டத்தையும் வெயிலையும் தாண்டி நம்ம உள்ளே போய் ஐயனை பார்த்தோம் பாருங்க. அப்போ வந்தது பாருங்க ஒரு மன நிம்மதியும் ஒரு சந்தோஷமும். அமைதியாக இருக்கேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, இவருக்காகவும் இந்த முகத்துக்காகவும் நம்ம எவ்வளோ பெரிய கியூவை வேணாலும் தாண்டி போய் ஐயனை தரிசனம் பண்ணலாம். நல்ல திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் வயிறு நிறைவாகவும் நம்ம வந்து ஐயனை தரிசனம் பண்ணிட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பும் போது கோவில் பக்கத்தில் ஃபுல்லாக கடை தான் போட்டிருந்தாங்க. நிறைய கடை இருந்துச்சு. நான் எப்போவுமே பண்டிகை டைமில் விசேஷ நாட்களில் வந்து கோவில் போகிறத தவிர்த்துருவேன். ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கும். இந்த கூட்டத்தெலாம் தாண்டி நம்ம போய் வந்து சாமி தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைம் வந்து என்ன ஆனாலும் சரி ஐயனை தரிசனம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஹஸ்பண்டும் மாலை போட்டிருந்தாங்க, நம்ம பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு லைனில் நின்னோம். பட் 1/2 hour தான் இருக்கும். லைன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருந்துச்சு. லைனில் நிற்க ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்துக்குலாம் வந்து நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு. எப்போவுமே கார்த்திகை முடிஞ்ச கையோட ஐயனுக்கும் மாலை போட்டுருவாங்க. இந்த டைம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மாலை போட்டு விரதம் இருந்து நடைவழி பயணம் பண்ணி தான் வந்து முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு போவாங்க. லாஸ்ட் இயரும் வந்து நடைவழி பயணம் தான் பண்ணியிருந்தார். இந்த வருஷம் எனக்காகவும் பாப்பாவுக்காகவும் வேண்டி நடந்து போக முடியாமல் போயிடுச்சு அவரால். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சக்கரை பொங்கல் பண்ணி தலைகை போட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து மாலையும் கலட்டிட்டாங்க. நீங்கள் யாரெல்லாம் தைப்பூசத்துக்கு கோவில் போயிருந்தீங்க, எந்தெந்த ஊர்லேருந்து எந்தெந்த முருகரை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரீல் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.